யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் மிகுந்த கருணை மிக்கவர். உங்கள் எல்லோர் மீதும் அவர் மிகுந்த அன்போடும் கருணையோடும் இருக்கிறார். நாம் நம்முடைய யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு வந்த ஒரு பக்தை, அவங்களுக்கு கால் நடக்க முடியல திடீர்னு. அப்போது ஒரு நாள் வந்தாங்க, கால் நடக்க முடியல குருஜி அப்படின்னாங்க. சரி, பூஜை முடிஞ்சு போகிறப்போ தடவி விடுறேன் இருங்க அப்படின்னேன். அவங்க என்ன நினச்சாங்களோ தெரியல, நாமளே சரி பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு வலி அதிகமாகி ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன்லாம் ஒரு 4 நாள் போட்டு ஒரு நாள் வந்தாங்க. நல்லா குறைஞ்சிட்டு குருஜி அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல அப்படின்ட்டு. திரும்ப அடுத்தது ஒரு நாள் வராங்க, எனக்கு கால் கீழே ஊனவே முடியல, எனக்கு திரும்பவும் ரொம்ப அதிகப்பட்டுருச்சு, தாங்க முடியாத வலி குருஜி அப்படின்னு வந்தாங்க. அன்றைக்கி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. காலை கீழே போட்டு இருக்க முடியல, நீட்டி இருந்தாங்க, உட்கார்ந்துருந்து பார்த்தாங்க, என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க, வலி தாங்க முடியல. அப்போது நான் சொன்னேன், இன்றைக்காவது கொஞ்சம் இருந்து ஞாபகமாக அதை தடவிட்டு போங்க, தடகாமல் போனீங்கன்னா அது இன்னொரு கூடுனாலும் கூடலாம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். சரி குருஜி அப்படின்னு இருந்தாங்க. அப்போது கடைசியாக பூஜைலாம் முடிஞ்சப்பறம் அந்த பகவானுடைய அபிஷேக தீர்த்தத்தை எடுத்து அவங்களுக்கு ரொம்ப காலை தடவி விட்டு, கவலைப்படாதீங்க, ஒரு 3 நாளில் உங்களுடைய கால் வலி எல்லாம் பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி தந்துடுவார், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இவ்வளோ காஸ்ட்லி ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டும் திருப்பியும் அது வந்துருச்சே வலி அப்படின்னு பயப்பட வேண்டாம், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பகவான் ஒரு 3 நாளில் தீர்த்து தருவார் அப்படின்னு நாம் அவங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தோம். அவங்க அடுத்த நாள் காலையில் திருப்பியும் ஹாஸ்பிட்டல் போனாங்க. போனப்போ டாக்டர் சொன்னாங்க, இதுக்கு இனி ஸ்கேன் எடுத்தான் பார்க்கணும், வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏற்கனவே ஊசி போட்டு குறையலைன்னா ஸ்கேன் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்போது ஸ்கேன் எடுத்தாச்சு. ஸ்கேன் எடுத்த உடனே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்ன வருதுன்னா, நம்ம கால் பாதம் இருக்கு இல்லையா, கால் பாதம் இப்படி இருக்குல்ல, அதில் மேலே 5 எலும்பு போகுது தெரியுமில்ல, அதுக்கு பேர் மெட்டடார்சால்ஸ் அப்படிம்பாங்க. அந்த மெட்டடார்சால்ஸ் அந்த 5 போன்லேயும் அது நடுவில் இருக்கிற ஒரு போனில் அவங்களுக்கு பயங்கரமாக கிருமி தொற்று அந்த எலும்பை நல்லா அரிச்சிருக்கு. அந்த எலும்பை நல்லா அரிச்சிருக்கிறதுனால இந்த வலி தாங்க முடியாத வலி. பொதுவாக நம்ம ஸ்கின்லேயோ மசில்லையோ ஒரு வலி வந்தால் அது கொஞ்சம் டாலரபிள் பெயினாக இருக்கும். ஆனால் உங்கள் எலும்பில் நல்ல வலி வந்தால் அந்த வலி தாங்க முடியாத வலியாக இருக்கும். அதனால தான் இந்த ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, எலும்பு முறிவு ஹாஸ்பிட்டல்கள், அதிலெல்லாம் உங்களுக்கு ஆப்ரேஷன் போனால் ஏன் ரேட் அதிகமாக இருக்குன்னா, அங்கே உங்கள் எலும்பில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டுனா அப்புறம் உயிருக்கே சேதமாயிடும். அதனால தான் அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்லாம் ரொம்ப விலை கூடுதலாக இருக்கும், ரொம்ப பத்திரமாக பண்ணுவாங்க. இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு முறிவுக்கு சிகிச்சை பண்ணுற தேட்டர் ஆப்ரேஷன் தேட்டர் தனியாக இருக்கும். அந்த ஆப்ரேஷன் தொடங்குறதுக்கு முன்னாடியும் முடிஞ்ச பிறகும் அதை ஃபியூமிகேட் பண்ணுவோம், நல்லா ஃபுல்லாக அந்த தேட்டர் ஃபுல்லாக ஃபியூமிகேட் பண்ணுவோம். ஏன்னா அந்த காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளை வரைக்கும் நம்ம அழிக்கணும். ஒரு சின்ன எலும்பில் ஒரு சின்ன தொற்று வந்துட்டுனா கூட காலே எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். அவ்வளோ ஆபத்தான ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் அந்த எலும்பு சிகிச்சை. அப்போ இந்த அம்மாவுக்கு இந்த கால் பாதத்தில் இருக்கக்கூடிய 5 எலும்புகளில் ஒரு எலும்பில் கடுமையான தொற்று வந்திருக்கு. தொற்று அந்த எலும்பை அரிச்சிருக்கு. இவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னே தெரியல. அப்போது என் முன்னாடி வச்சே இந்த டிஸ்கஷன்லாம் நடக்கு. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எங்களுடைய ஒரு கன்சல்டன்ட் டாக்டர் இருக்கார், ஒரு MCH டாக்டர் இருக்கார், அவருக்கு அனுப்பி கொடுத்து இது என்ன பிரச்சனை, என்ன பாரி பண்ணலாம் அப்படின்னு கேட்குறோம். அவர் இதை பார்த்துட்டு இது ஒரு ஆப்ரேஷன் தேவைப்படும் அப்படின்றார். அடுத்தது அதே ரிப்போர்ட்டை எங்களுடைய ஆர்த்தோ டாக்டருக்கு அனுப்பி கொடுத்து அவர்கிட்டையும் பேசுகிறோம். அவர் சொல்கிறாரு, இது எலும்பில் அரிப்பு வந்திருக்கு, இது ஏதோ ஒரு பாக்டீரியா இல்லைன்னா ஒரு வைரஸ் உள்ளே போய் நல்லா அரிச்சிருக்கு இந்த எலும்பை, இந்த ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி இந்த எலும்பை எடுத்துடுறது தான் நல்லது, இந்த எலும்பு உள்ளே இருந்ததுன்னா மேலும் மேலும் அது அரிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவரும் சொல்கிறார்.
அப்போ நான் அப்படி உட்கார்ந்துருக்கேன். எனக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, நம்ம தான் காலை தடவி விட்டோம், 3 நாளில் சரியாயிரும் அப்படி சொன்னோம். இப்போ ஆர்த்தோ டாக்டரு, பிளாஸ்டிக் சர்ஜனு எல்லோரும் பேசுகிறத பார்த்தா இது எலும்பு அறுவை சிகிச்சை பண்ணி இந்த எலும்பை எடுத்து நீ ஹாஸ்பிட்டலில் வச்சு இது எப்படி ஒரு மாதம் பணியாக இருக்கும் போல் இருக்க. நம்ம 3 நாளில் சரியாயிரும்னு சொன்னோமே, அப்போ இது எப்படி அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம மருத்துவர்கள்லாம் சுற்றி இருந்து மாறி மாறி ஃபோன் போட்டு பேசிக்கிறோம். இது என்ன பண்ணலாம், இந்த பேஷண்ட்டுக்கு இது வேறு எதுவும் ப்ராப்ளமாக இருக்குமா, ஏன் நம்ம காஸ்ட்லி ஆன்டிபயோட்டிக் முதல்ல போட்டோமே, பைப்ரோஸ்லின் டாசோபேக்டம் இன்ஜெக்ஷன் போட்டோமே, ஏன் குறையலை, இப்போ திருப்பி வந்திருக்கு அப்படின்னு ஒருத்தர் பேசி சர்ஜரி தான் முடிவு அப்படின்னு பண்ணிட்டாங்க. நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன், ஆஹா நம்ம எவ்வளோ பெருமையாக சொன்னோம், பகவான் மேலே பாரத்தை போட்டு 3 நாளில் சரியாயிருமா, கவலைப்படாதுன்னு சொன்னோமே, இப்போ ஆப்ரேஷன் லெவலில் போயிடுச்சே, அப்போது நம்ம வாக்கு பொய்க்குதோ அப்படின்னு நான் நினச்சிட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்கேன். அப்போ தான் நடக்குது. அப்போ நான் உட்காந்துருக்கேன். அப்போது சரி பகவானே, வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து அதே ஆர்த்தோ டாக்டர் சொல்கிறாரு, எதுக்கும் டாக்டர் நம்ம ஒரு 3 நாள் ஆன்டிபயோட்டிக் போட்டு பார்க்கலாம். அந்த 3 நாள் ஒரு காஸ்ட்லி ஆன்டிபயோட்டிக் மெரோபினம் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. இந்த மெரோபினம் இன்ஜெக்ஷன் கொஞ்சம் விலை கூடின இன்ஜெக்ஷன், அதை போட்டு பார்க்கலாம், அதில் சரியானாலும் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதில் சரியாயிடுச்சுன்னா இந்த அம்மா அப்புறம் அந்த காலை ரொம்ப அழுத்தி ஊனாமல் நடந்தால் போதும். ரொம்ப குடத்தை தூக்கிட்டு நடக்கவோ இல்லை பேரப்பிள்ளைகளை தூக்கிட்டு நடக்கவோ நடந்தால் அந்த கால் எலும்பு ஒடிஞ்சிடக்கூடாது. ஏன்னா பல இழந்து போயிருக்கு. அது ஒடிஞ்சிட்டுன்னா திருப்பி ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். அதில் அதை மட்டும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஒரு காஸ்ட்லி ஆன்டிபயோட்டிக் போடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போது நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன், ஆஹா இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் போட்டாங்க, பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும், 1 மாதம் ஆகணும் மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போது 5 நிமிஷத்துக்குள்ளே பகவான் திருப்பியும், சிவகுமார் கவலைப்படாதரா, நீ சொல்லிட்ட, அதனால் நம்ம செய்துருவோம் அப்படின்னு 3 நாள் ஆன்டிபயோட்டிக்கில் சரி பண்ணிடுவோன்னு பகவான் சொல்கிறாரு அப்படின்னு தான் அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் வச்சேன், சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி. அதை பார்த்து தான் எங்கேயோ உள்ள ஒரு பக்தர், குருஜி சாமி நீங்கள் நாளாக பகவானுக்குள்ளே கரைஞ்சி போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னு ஒரு பக்தர் போட்டிருந்தார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அற்புதம். அப்புறம் என்ன நடக்கு, அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. முதல் நாள் ஆன்டிபயோட்டிக் போடுறாங்க. 2வது நாள் என்ன ஆகுதுன்னா கடும் குளிர் காய்ச்சல், ஜுரம் வருது, கடும் குளிரும் காய்ச்சலும் வருது. குளிர் காய்ச்சல் வந்ததுன்னா ஏதோ நிலைமை மோசமாக இருக்குன்னு அர்த்தம். என்ன அர்த்தம், ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது நல்ல குளிர் காய்ச்சல், நல்ல அப்படி குளிர் தெரியுமில்ல, நல்ல பெட்ஷீட் போட்டு போகிறதுனால நிற்காது. அப்படி குளிர் ஜுரம் வந்தால் ஏதோ நிலைமை மோசமாக இருக்குன்னு அர்த்தம். திரும்பவும் எங்கள் டாக்டருக்குள்ளே பேசிக்கிறோம், இது என்ன நடக்குது, திருப்பி அந்த அம்மாவுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் மோசமாக இருக்கும் போல் இருக்கே, ரொம்ப மோசமான குளிர் ஜுரம் வருதே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு திருப்பியும் நாங்கள் யோசிக்கிறோம். அப்புறம் எங்களோட பிசிஷியனு, அந்த ஆர்த்தோ டாக்டர் எல்லாரையும் வர வச்சு, கன்சல்டன்ட்ஸ்லாம் வர வச்சு திருப்பியும் பார்க்குறோம். அப்போ திரும்பவும் குளிர் ஜுரம் வந்தோடனே நான் நினைக்கிறேன், திரும்பவும் நம்ம வாக்கு பொய்யாகுதா, திரும்பவும் இது வேறு ஏதோ ப்ராப்ளத்துக்கு போகுதா, இது எப்படி நம்ம வாக்கு பொய்யாகும், பகவான் சொல்லித்தானே நம்ம சொன்னோம் அப்படின்னு நினச்சா அந்த அம்மாவுக்கு முந்தின நாள் நைட்டும் காய்ச்சல், அடுத்த நாள் காலையிலேயும் நல்ல குளிர் காய்ச்சல். அப்போ 2 நாள் தாண்டியாச்சு, இன்னும் 1 நாள் தான் இருக்குது. இந்த 1 நாளில் இன்னும் குளிர் ஜுரமே கண்ட்ரோல் ஆகலை. அப்போ இது என்ன தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு ராத்திரி அந்த அம்மா எனக்கே ஃபோன் பண்ணுது, குருஜி தாங்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன செய்யணுன்னே தெரியல, எனக்கு இப்படி இருந்ததே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது குருஜி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தாங்க முடியல அப்படின்றாங்க. எனக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுது, பகவானே நம்ம 3 நாள் சொன்னோம், திருப்பி எல்லாம் சரியாகி வந்தது, இப்போ இந்த அம்மா பேசுகிறத பார்த்தாவே கிம்ஸு கொண்டு போகிற சூழ்நிலைலாம் இருக்குது, குரல் கேட்டாலே அப்படிலாம் இருக்குது, இல்லை மெடிக்கல் காலேஜ் கொண்டு போகிற மாதிரிலாம் இருக்குது. என்ன பகவானே இது, எந்த பொழுதிலும் எந்த நாளிலும் எந்த கணத்திலும் நம்முடைய வாக்கு பொய்யாகக்கூடாது பகவானே, நம்ம சொன்னது தான் நடந்திருக்கணும் அப்படின்னு பேசிட்டு, கவலைப்படாதம்மா பகவான் இருக்கார், நாம் இருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு பூரண குணம் அடைவீங்க, இதை பற்றி அலட்டிக்க வேண்டாம், நிச்சயமாக நாளைக்கு காலையிலேருந்து உங்களுக்கு காய்ச்சல் வராது. எப்படி நம்ம தைரியத்தை பாருங்கள், நாளைக்கு காலையிலேருந்து உங்களுக்கு காய்ச்சல் வராது, கவலைப்படாதீங்க,
தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டோம். வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு எங்கள் டாக்டர்ஸுக்கு ஃபோன் பண்ணுறேன், என்னையா அந்த பேஷண்ட்டுக்கு இப்படி குளிர் ஜுரமாக வந்துட்டு இருக்கு, என்னையா பண்ணுறது அப்படின்னு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு இது செட்டில் ஆயிரும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, செட்டில் ஆயிரும் அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி 3வது நாள் அந்த அம்மா சந்தோஷமாக இருக்காங்க, காய்ச்சல் வரல, இந்த வலியெல்லாம் குறைஞ்சி நல்லா இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் இந்த ஆன்டிபயோட்டிக்கை விட்டுற வேண்டாம், கூட ஒரு 2 நாள் போட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த அம்மாவுக்கு எங்கேருந்து இந்த வியாதி வந்ததுன்னா அதை நீங்கள் கவனிக்கணும். பொதுவாக இந்த மாதிரி கால் பாதத்தில் இருக்கிற எலும்பை ஏதாவது ஒரு கிருமி அரிக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை எதனால் வரும்னா, யாருக்காவது டயபெட்டிக் வூண்ட் அல்சர், காலில் கீழே புண்ணு, இல்லை ஏதாவது ஆறாத புண்ணு, இல்லை வேறு ஏதோ வகைகளில் வந்த சேத்து புண்ணு, அந்த மாதிரி ரொம்ப நாள் அந்த புண்ணு காலிலே இருந்ததுன்னா அந்த புண்ணு வழியாக ஏதாவது கெட்ட கிருமிகள் உள்ளே போய் அந்த எலும்பை பாதிக்கக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த அம்மாவுக்கு அப்படி எந்த காலில் புண்ணோ எதுவுமே இல்லை. அப்போ இந்த அம்மாவுக்கு எப்படி வந்திருக்கோன்னு பார்க்குறதுக்காக எங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன் MCH அவரை வர வச்சு நல்ல காலை பாருங்கன்னு அவர் ரொம்ப அந்த உள்ளங்காலை ரொம்ப செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்குது, அதில் ஏதோ ஒரு கிருமி உள்ளே போயிருக்கு அப்படின்னு விசாரித்த பிறகு தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் சும்மா இருக்காமல் நடுவில் ஒரு நாள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனேன். அந்த குலதெய்வம் கோயில் ஒரு காட்டுக்கு இருக்குது, அங்கே ஒரே சேரும் ஜெகதியும் செடியுமாக கிடந்து நான் போய் விளக்குமாறு எடுத்து எல்லாம் அந்த காடு கரையெல்லாம் பெருக்கி எடுத்து தூத்து அள்ளி போட்டேன். அப்போவே எனக்கு கால் உள்ளங்கால் ஒரே ஊறலாக இருந்து அப்போவே லேசாக வலிச்சுது. எங்கள் அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி, அம்மா நான் இப்படி குலதெய்வம் கோயிலை தூத்தி பெருக்கி போட வந்தேன், திடீர்னு என் கால் நல்லா அரிக்குது அப்படின்னோடனே எங்கள் அம்மா, அதில் ஏதாவது நாய் ஏதாவது கக்காருந்து போட்டிருக்கோம், நீ சவுண்டிருப்ப, வீட்டில் போய் நல்லா உப்பு வச்சு தேய், மஞ்சளை போட்டு தேய், என்னெல்லாமோ சொல்லி சாம்பிராணியை போடு, சுண்ணாம்பை போட்டு, கையில் கிடச்சி எல்லா மருந்தின்னு சொல்லி போடு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 நாள் அதை வச்சுருந்தேன், இப்படி ஆயிட்டு அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போனால தான் என்னவோ உள்ள ஏறி இருக்குது அப்படின்னு அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்கள் இவ்வளவு தூரம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலையாக இருந்த பிறகும் நாம் சொன்ன ஒரு வாக்குக்காக பகவான் அந்த பக்தியோடு இருந்து பரிபூரண குணத்தை அருளுகிறார். சத்தியமாக அன்னைக்கு எங்கள் டாக்டர்ஸ் குழுவெல்லாம் பேசினதை பார்த்தா வேறு ஹாஸ்பிட்டலாக இருந்தால் கண்டிப்பாக அன்றைக்கி சர்ஜரி தான். உடனே ஒரு 1 லட்ச ரூபாய் கட்டுங்க, இப்போ உடனே உங்களுக்கு சர்ஜரி பண்ணணும், இல்லைனா இந்த எலும்பு அதுலேருந்து அரிச்சு மேலே போயிடும், நாளைக்கு காலையில் உள்ள உங்கள் முட்டையை எடுக்க வேண்டியிருக்கும், இல்லைனா கரண்டை எடுக்க வேண்டியிருக்கும், அதனால் உடனே நீங்கள் அட்மிட் ஆகி இந்த சர்ஜரி உடனே பண்ணணும்னு சொல்லி வேறு எந்த மருத்துவமனையாக இருந்திருந்தாலும் இது உடனே அப்படி தான் போகும். ஆனால் நாம் ஒரு யோகி தாசன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க, இந்த ஆளை தாண்டி எப்படியாவது ஆப்ரேஷன் போடுறது, இந்த ஆள் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருப்பான், சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அது பெரிய ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு காலை பகவான் யோகி ராம் சரத்குமார் இன்னைக்கு காத்தருளி இருக்கிறார். இது மட்டும் இல்லை, அந்த அம்மா நாமத்தை பாடுறதுல அவங்கள அடிச்சிக்கவே முடியாது. அப்படி நாமத்தை பாடுறதுல ஒரு வல்லமை மிக்க ஒரு அம்மா. இப்போ இங்கே இருக்க உடனே கேட்பாங்க சில, ஏன் நாங்கள் பாடலையா, நாங்கள் நாமம் பாடலையா, அவங்க தான் பாடுறாங்களா அப்படி கேட்பாங்க. ஆனால் அவங்க நாமம் பாடுறதுக்கும் நாமம் பாடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அவங்க காடு மலையெல்லாம் தாண்டி எல்லாம் வந்து ஒரு தினமும் ஒரு 15-20 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்து திருப்பி ராத்திரி ஒரு 15-20 கிலோமீட்டர் பயணம் பண்ணி காட்டுக்குள்ளே போய் அப்படி வந்து அந்த நாமத்தை அவங்க பாடுறாங்க. அந்த நாமத்தின் மகிமையை பாருங்கள். அவங்க மருமக கல்யாணம் ஆன புது பொண்ணு, முதல்ல கல்யாணம் ஆகி 2-3 மாதம் ஆச்சு, குழந்த உருவாயிடுச்சு அப்படின்னு ஆசையோடு வந்து என்கிட்ட சொன்னாங்க, குருஜி கல்யாணம் ஆகி முதல்ல இங்கே தான் கூட்டிகிட்டு வந்தேன், நீங்களும் வாழ்த்தி அனுப்புனீங்க, அவளுக்கு இப்போது தள்ளி போயிருக்கு, நாள் தள்ளி போயிருக்கு, அதனால் குழந்தை உருவாகிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக வந்தாங்க. அப்படியாம்மா, சரி பகவான் துணை பண்ணுவார், காத்தருள்வார், கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொன்னேன். எங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தா குழந்தை இல்லை, இது நார்மலாக இந்த பிள்ளைக்கு ஒழுங்காக பீரியட்ஸ் வராது, இது 4 மாதம் வரைக்கும் 5 மாதத்துக்கு பீரியட்ஸ் வர்ற கேஸு, இது வந்து குழந்தை இப்போது இல்லை, இது PCODன்னு ஒரு ப்ராப்ளம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அவங்க திருப்பி முகத்தை தொங்க போட்டு என்கிட்ட வந்தாங்க, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. அப்போது அந்த குழந்தைக்கு ஒரு பர்த்டே கொண்டாடினாங்க இங்கே. அப்போ நாம் கொஞ்சம் ஒரு பூ எடுத்து அந்த குழந்தைய கழுத்தில் போட்டு சொன்னோம், எதை நினச்சி கவலைப்படாதம்மா, விஞ்ஞானத்தை மிஞ்சிய
ஒரு அஞ்ஞானம்னு ஒன்று இருக்குது, ஒரு ஞானம்னு ஒன்று இருக்குது. நம்ம மருத்துவத்தை தாண்டிய ஒரு மகத்துவம் நம்ம பகவான்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக என்ன உடல்நிலை, என்ன உடல் கூறு உனக்கு எப்படி இருந்தாலும் பகவான் சீக்கிரமாக உனக்கு ஒரு கருணை புரிந்து அருள் புரிவார் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டோம். ஒரு 4 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், 3 நாள் தான் இருக்கும், 4-5 நாள் தான் இருக்கும். இன்னைக்கு காலையில் அந்த பொண்ணுக்கு பாசிட்டிவ், குழந்தை கன்சீவ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்போது பகவானையே நம்பி, பகவானுடைய அடிமையாக இருக்கிற அடியேனை நம்பி வரக்கூடிய ஒருவர் கூட வீணாக மாட்டார்கள். ஒரு கணம் கூட அவர்களுடைய நம்பிக்கை வீணாக போகாது. அந்த அம்மாவுக்கு இன்னைக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. எப்படி கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி, ஒன்று கால் சரியாகி, இன்னொன்று தனக்கு அடுத்த ஒரு பேரனோ பேத்தியோ ரெடியாகி, அவங்களுக்கு இன்றைக்கி ரெட்டிப்பு சந்தோஷம், ரெட்டிப்பு மகிழ்ச்சியில் 2 நாளைக்கு முன்னே என்கிட்ட ஃபோனில் பேசுகிறா, குருஜி தாங்க முடியல, குருஜி இருக்க முடியலன்னு பேசுகிறவங்க இன்னைக்கு காலையில் முதல் ஃபோன் எனக்கு தான். குருஜி இப்படி பாசிட்டிவ், சூப்பர் சூப்பர் அப்படின்னு உற்சாகமாக பேசி அவங்க சந்தோஷத்தை அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க. எல்லாமல்ல எம்பெருமான் பகவான் யோகி ராம் சரத்குமார் இந்த கலியுகத்திலே கருணை கடல். அவரை நம்பியவர்களை ஒருபோதும் கைவிட்டதில்லை. அவருடைய நாமத்தை நம்பியவர்களை ஒருபோதும் கைவிட்டதில்லை. அவர் காக்கிறாரோ இல்லையோ, அவருடைய நாமம் உங்களை காத்து நிற்கும் என்பதற்கு இந்த ஒரு பக்தை தான் உதாரணம். அந்த பக்தை திருமதி உஷா விஜயன், அவங்க தான் அந்த பக்தை. அந்த பக்தையினுடைய கதையை தான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். அப்போது வாழ்க்கையில் எந்த கணத்திலும், எந்த சோதனையிலும், எந்த நிலையிலும் மருத்துவர்கள் உங்களுக்கு உயிரே போகுதுன்னு சொன்னாலும் நீங்கள் நாமத்தை நம்பி நிற்பீர்களானால், பிரகலாதனை போல இப்போ உன்னை கழுத்தை வெட்ட போகிறோம், ஓம் ஹிரண்யாய நமன்னு சொல்ல போறியா இல்லையான்னு கேட்டாலும் நோ, யோகி ராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா நான் சொல்லுவேன், அவர் என்னை காப்பார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக பகவான் யோகி ராம் சரத்குமார் உங்களை எந்த கணத்திலும் கைவிடாமல் காப்பார் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆகவே இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடில் சரக்கல் விலையிலே பகவான் பரிபூர்ணமாக இருந்து தனது பக்தர்களை காத்து ரட்சிக்கிறார். ஒருத்தரையும் கைவிட மாட்டார். நீங்கள் அவர் மீது நம்பிக்கையோடு, அவர் நாமத்தின் மீது நம்பிக்கையோடு இருப்பீர்களானால் வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் அதிலே உங்களுடைய கவனம் சிந்தையும் அதிலே இருக்குமானால் நிச்சயமாக உங்களை பகவான் அடுத்த கட்டத்திற்கு வெற்றியோடு நகர்த்துவார். யோகி ராம் சரத்குமார் ஜெயகுரு ராயன்.